Hi friends, welcome to School of Arts, Science and Technology. NEET exam எழுதி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன ப்ரொசீஜர், கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நீட் கவுன்சிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீட் பற்றிய ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, MBBS கவுன்சிலிங்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதிருக்கணும், நீட் எக்ஸாமில் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா இருக்குது, அது இல்லாமல் 85% வந்து ஸ்டேட் கோட்டா இருக்குது. ஸோ இதை நடத்துறது யார், என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்துலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் யார் நடத்துறது, ஆல் இண்டியா கோட்டாக்கு கவுன்சிலிங் யார் நடத்துகிறாங்க அப்படின்னா DGHS, டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சயின்ஸ். ஸோ அவங்க தான் நடத்துகிறாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் நடத்துகிறாங்க. பட் அதை செய்கிறது யார் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சயின்ஸ், அதாவது DGHS. ஸோ MCCக்காக DGHS தான் வந்து இந்த MBBS கவுன்சிலிங் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா நடத்துகிறாங்க. ஸோ அடுத்தது எலிஜிபிலிட்டி, நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். நீங்கள் வந்து நீட் எக்ஸாமில் மினிமம் கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன். எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா MCCயோட வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணணும். ஸோ MCCயோட வெப்சைட் வந்து www.mcc.nic.in. இன்கேஸ் வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். பட் லாஸ்ட் இயரோட வெப்சைட் வந்து mcc.nic.in. ஸோ அங்கே தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், mother's name, date of birth as printed on the rank letter. So நீங்க என்னென்ன fill பண்ண போறீங்க, roll number, registration number and your name, mother's name, date of birth as printed on the rank letter. ஸோ இது இல்லாமல் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதில் ஏதாவது கேட்டிருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க, அடுத்த ஸ்க்ரீன் போகும்போது நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக முக்கியம். ஸோ 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பேமெண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது பார்க்கலாம். அன்ரிசர்வ்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து 1000 rupees ஃபீஸ், அதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். எவ்வளோ, 1000 rupees. இதே நீங்கள் OBC, SC, ST, PWD நீங்கள் வந்து 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ ரீஃபண்டபிள்னால் நம்மளுக்கு திரும்பி வந்துடும், இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ ஒன்ஸ் நம்ம பே பண்ணிட்டோம்னா அது அவ்வளோதான், நம்மளுக்கு திருப்பி அந்த அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஸோ OBC, SC, ST அண்ட் PWD எடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ அவங்க தான். ஸோ இந்த 4 கேட்டகரிக்கும் 500 rupees நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அன்ரிசர்வ்ட் கோட்டாக்கு 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நான் ரீஃபண்டபிள். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க, நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், நீங்கள் உங்களோட மார்க்குக்கு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ லிமிட், நீங்கள் வந்து எத்தனை காலேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம், எந்த காலேஜஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு நிறைய காலேஜஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் தட். பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரபிள் காலேஜஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த காலேஜஸை எப்போவுமே ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2ல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அகெயின் அந்த ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 கூட வந்து இன்டர்சேஞ்சபிள் தான், நீங்கள் எப்போ வேணாலும் அதை சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். அதிலே உங்களுக்கு வந்து சேவ் ஃபார் லேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பட் அதை யோசிக்கலாம், பார்க்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வரும் இல்லைங்களா. அந்த டைமில் நீங்கள் சேவ் ஃபார் லேட்டர் கொடுங்க. பட் மறக்காமல் லாக் பண்ணணும். அதாவது ஃபைனல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை லாக் பண்ணணும். நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டுட்டீங்க, நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே வந்து எல்லா காலேஜுமே எம்டியாக விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக மாட்டீங்க, அதாவது கவுன்சிலிங்கு குவாலிஃபை ஆக மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சீட்ஸை லாக் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜை சேவ் ஃபார் லேட்டரில் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ஃபைனலாக லாக் பண்ணணும், இல்லை அதை வந்து கேன்சல் பண்ணணும். அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணுற இந்த ஒர்க் எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. மேபி உங்கள் வீட்டிலே இன்டர்நெட் இருந்தால் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், இல்லை ப்ரௌசிங் சென்டரில் எங்கே வேணாலும் பண்ணலாம். பட் ஆல் திஸ் ப்ராசஸ் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட்
ஆர் டன் ஒன்லி இன் ஆன்லைன். இது வந்து ஆஃப்லைன் மோட் கிடையாது. நீங்கள் எங்கேயும் நேரில் போயிட்டு எந்த ஃபார்மும் ஃபில் பண்ண போகிறது கிடையாது. இது எல்லாமே ஆன்லைனில் வெப்சைட்டில் mcc.nic.inல நடக்க போகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அஃபிஷியல் சைட் அவங்க சைட்லேருந்து சீட் அலாட்மெண்ட் எல்லாமே நடக்கும். ஸோ சீட் அலாட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எந்தெந்த காலேஜஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்ற லிஸ்ட் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த காலேஜுக்கு நீங்கள் போய் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரிப்போர்ட்டிங் டு தி allotted college. ஸோ உங்களுக்கு ஒரு காலேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் கேட்ட காலேஜாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். இது அத்தனையுமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவே போக பாருங்கள். பட் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கோயிங் ஏர்லி இஸ் ரியலி குட். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீட் அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம நீட் எக்ஸாம் எழுதும்போது கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கான ப்ரொவிஷன் வந்து நீட்டோட வெப்சைட்டில் உங்களுக்கு வரும். அதுலேருந்து மேபி நீங்களுக்கு வந்து திரும்ப டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதன்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட நீட் அட்மிட் கார்டு. இன்கேஸ் இப்போவே இருக்குது அப்படின்னா பத்திரமா வச்சுங்க. முடிஞ்சால் இன்னொரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுங்க ஃபார் சேஃபர் சைடு. நீட் ஸ்கோர் கார்டு ஆர் ரேங்க் லெட்டர். நீட் ஸ்கோர் கார்டு ஆர் ரேங்க் லெட்டர். ஸோ இது வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ரேங்க் கார்டு வரும் இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட். ஸோ எதுக்காக 10th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் கேட்குறாங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ நம்மளோட 10th வந்து முடிக்கும் போது நம்மளோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இட்ஸ் அ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக தான் வந்து 10th மார்க் ஷீட் நம்ம கொண்டுட்டு போகணும். அதுக்கு அடுத்தது 12th சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட். ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொண்டுட்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டுட்டு போங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஐடி ப்ரூஃப் கொண்டு போகிறது எப்போவுமே சேஃப். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரியான ப்ரொசீஜருக்கு எல்லாமே ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டுட்டு போங்க. நான் ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இங்கே சொல்லவே முடியாது. கம்பல்சரி ஆதார் கார்டு கேட்பாங்க, நீங்கள் கொண்டுட்டு போகிறது பெஸ்ட். 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுவும் 8 எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறது எப்போவுமே சேஃப். நம்ம இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸஸாக ஏதாவது இருக்குது, இந்த ஐடி ப்ரூஃப் மாதிரி வந்து உங்களுக்கே வந்து 2-3 இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கொண்டுட்டு போகலாம், தப்பே கிடையாது. ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஆன்லைனில் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி முடிச்சோம் இல்லைங்களா. முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா இந்த காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. ப்ரொவிஷ்னல்ன்றது ஒரு இனிஷியலாக நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ணீங்க இல்லைங்களா, அதால் உங்களுக்கு இந்த காலேஜில் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஐ மீன் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர். நம்ம ஜாப்லலாம் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்றது. ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். அண்ட் தென் கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ நம்ம கோட்டாவில் அந்த மாதிரி ஏதாவது போகிறோம் அப்படின்னா நம்ம கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம கொண்டுட்டு போகணும். PWD சர்டிஃபிகேட். PWDன்றது என்னன்னு நம்ம பார்த்தோம், பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, எக்ஸாமில் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க, காலேஜும் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த PWD சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டுட்டு போகணும். ஸோ இதுவும் பார்த்துங்க. இப்போ சொன்ன இந்த அத்தனையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தோட ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதோட ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு 10 ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ காப்பீஸ் அப்படின்றது என்ன, நம்ம ஊரில் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஃபோட்டோ காப்பி. அதுதான் ஆக்சுவலாக கரெக்டான டேர்ம். பட் நம்மளோட வழக்கில் எப்படி வந்து பிளாஸ்டிக் பேண்டைடுன்னு மாறிச்சு, அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ காப்பிக்கு ஜெராக்ஸ்னு மாறிச்சு. ஸோ 10 ஃபோட்டோ காப்பீஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இதோட ஃபோட்டோ காப்பி அதோட ஃபோட்டோ காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அந்த நேரத்தில் போய் அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. எப்போவுமே இதை நம்ம சேஃபாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கேட்குறப்ப கொடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறது ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க அப்பப்போ உங்களுக்கு இந்த ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா, அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது இல்லைங்களா. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க.
எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் அலாட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அப்போவே இம்மீடியட்டாக இல்லை முடிஞ்சால் இப்போவே கூட வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க எனக்கு கண்டிப்பாக சீட் கிடச்சிடும் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போவே கூட இதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட் டென்ஷன் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ரிலாக்ஸாக நம்ம போயிட்டு காலேஜ் போய் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ திரும்ப ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும். நீட் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும், ஸ்கோர் கார்டு, 10th certificate, 12th certificate, ID proof, passport size photo, provisional allotment letter, caste certificate, PWD certificate. ஸோ இதுதான் வந்து இதோட ஓவரால் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது நம்ம இப்போ பார்த்துட்டோம். இது இல்லாமல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாப்பப் ரவுண்ட் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா. அதாவது ரவுண்ட் 1 நான் செலக்ட் ஆகலை, ரவுண்ட் 2 செலக்ட் ஆனேன் அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலி இட்ஸ் ஓல் டிஃப்ரெண்ட் சாப்டர், பட் இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி சீட் அலாட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸை வந்து நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் ரவுண்ட் 1னா என்ன, ரவுண்ட் 2னா என்ன, மாப்பப் ரவுண்ட்னா என்ன, யாருக்கு ரவுண்ட் 2க்கு அப்ளை பண்ணலாம், யார் மாப்பப் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணலாம், இதை பற்றிய ஒரு கிளியரான ஒரு வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலில் ரெகுலராக நீட்டை பற்றின அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஸோ தட் யூ வில் நெவர் மிஸ் அன் அப்டேட் ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.